தாவேகா தரப்பில் வெளிப்படையான அழைப்பு வந்தது. அந்த அழைப்பை மறுதலிக்க கூடாது, தவிர்க்கக்கூடாது. அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற கருத்து மீண்டும் மேலோங்கியது. ஆகவே கட்சியின் நலன்களை கருத்தில் கொண்டு நானும் அந்த நிலைப்பாட்டுக்கு இணங்கும் சூழல் உருவானது. அப்போது நானே அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற கருத்து மேலோங்கியது. அதற்கு நான் இணங்கவில்லை. கட்சி அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுப்பது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக என்னோடு பயணித்து வருகிற, இயக்க பணிகளில் தீவிரமாக முனைப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற, கட்சியின் மூத்த பொறுப்பாளராக துணை பொதுச் செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற வன்னியரசு அவர்களை பரிந்துரைப்பதுதான் சரி என்று நான் முடிவு செய்தேன். இயக்கத் தோழர்களின் ஒப்புதலை பெற்றேன். அதன் அடிப்படையில் நாங்கள் இணைந்திருக்கிறோம்.